ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ட்ராவலாக்ஸ். டுடே என்ன பார்க்க போகிறேன்னா, லேட்டஸ்ட்டாக பார்த்தேன் ட்ரிவாண்ட்ரம் போயிருந்தேன். ட்ரிவாண்ட்ரத்தில் கோலங்கிற ஒரு அழகான பீச் ஏரியா இருக்குது. அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். கோலத்தில் 4 பீச் இருக்குது. அதில் முக்கியமான பீச் தான் லீலா பீச். இந்த பீச்சுக்கு லீலா பீச்சுக்கு பேர் வந்ததுன்னா, இந்த பீச்சில் லீலாங்க ரிசார்ட் இருக்குது. அதனால தான் பீச்சுக்கு லீலா பீச்சுன்னு பேர் வந்தது. இந்த பப்ளிக் யூஸ் பண்ணல அந்த பீச்சை. ரொம்ப அழகாக இருந்தது பீச். இதுதான் அந்த லீலா ரிசார்ட். வியூலாம் சூப்பராக இருக்குல்ல. அப்படியே அந்த பீச் ரீச் ஆகிட்டேன். அந்தளவு கூட்டம் இல்லை. நான் போனது மத்தியான டைம். நல்லா வெயிலாக தான் இருந்தது, பட் அழகாக இருந்தது இடமே. பீச்சும் 2 சைடும் மலை பாறைங்க இருந்தது, அழகாக இருந்தது. லெஃப்ட் சைட் பார்த்தா இதான் லீலா ரிசார்ட்டு. பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன் பீச்சுக்குள்ளே. அந்த வியூ பார்த்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். லெஃப்ட் சைடில் அந்த ரிசார்ட் ஏரியாலாம் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அது சமயம் ரொம்ப ஆழமான பீச்சு, ரொம்ப ஆழமாக போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அங்கே இருக்கவங்க. நான் சும்மா கடையில் நின்றுட்டேன். உள்ளே போய் இறங்கி குளிக்கலாம் இல்லை. வியூவோட ரொம்ப அழகாக இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோலத்தில் லீலா பீச்சில் இருக்கேன். வியூலாம் சூப்பராக இருக்குது. ஏரியா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஏரியா பார்த்து தெரியும். நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்கிறது, ஸ்பீட் போட்டிங் போகிறதுன்னு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்தால் ஆழமான பீச்சிங் குளிக்கூடாதுங்கிறாங்க. நிறைய செக்யூரிட்டி போட்டிருக்காங்க சேஃப்டிக்கு. பின்னாடி பார்த்தா தெரியும் ஸ்பீட் போட் சர்வீஸும் எங்கே இருக்குது. டிஸ்டன்ஸை பொறுத்து 1000, 2000, 3000 ரேட் மாறும். நிறைய பேர் ஸ்பீட் போட் போயிட்டு இருந்தாங்க. கடலில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட் தெரியும் உங்களுக்கு. பீச்சு 2 சைடும் பார்த்தீங்கன்னா பாடி கேமும் எடுத்துருந்தாங்க. அதுக்காக எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் பர்ஃபெக்டாக எடுத்துருந்தாங்க இந்த பீச்சில். யாரும் ரொம்ப ஆழமாக இறங்கினாங்கன்னா அவங்களுக்கு சேஃப்டி வெளியே போட்டுருவாங்க. ஸோ சேஃப் தான் இந்த பீச்சு. நாமளாக மாட்டிக்காமல் இருக்கும் ரொம்ப ஆழமாக போயிட்டு. இந்த லெஃப்ட் சைட் பாறைங்க இருக்கு இல்லையா, அந்த பாறைங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் போனாங்க எல்லோரும். கேட்டது சேஃபாக தான் ஸ்கூபா டைவிங் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. எல்லா சேஃப்டி மெஷர் இருக்கிறாங்க உங்களுக்கு ஸ்கூபா டைவிங் பண்ணும்போது. ஸோ அது பிரச்சனை இல்லை, ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். ஸோ இவங்க ஸ்கூபா டைவிங் பண்ணி முடிச்சுட்டு வராங்க பாருங்கள். ஆக்சிஜன் சிலிண்டர் என்ன வச்சுட்டு வராங்க. கொஞ்சம் நடந்தீங்கன்னா அந்த பீச்சோட மாதிரி இன்னொரு ரிசார்ட்டும் வருது. இந்த வியூவில் பார்த்து இவ்வளோ அழகாக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருந்தது இந்த ஏரியா முழுக்கவே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீச் இப்போ தான் விசாரித்தேன். இங்கே ஸ்கூபா டைவிங் பண்ணலாம் போல இருக்குது. இந்த பீச்சில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 4000 5000 வரும் போல இருக்குது ரேட்டு. இந்த சுற்றி கொஞ்சம் பாறைங்களாக இருக்குது. அந்த பாறைங்கள் இல்லை, இந்த ஆழமான இடத்துல ஸ்கூபா டைவிங் பண்ணலாம் போல இருக்குது. ரிசார்ட் அப்படி தான் சொன்னாங்க. பின்னாடி பார்த்தா தெரியும் தண்ணிக்குள்ளே அந்த கொஞ்சம் செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கிறது, யாரும் முழுகாமல் இருக்கிறதுக்கு. ரொம்ப சேஃபாக தான் இருக்குது இந்த பீச்சு. கொஞ்ச நேரம் இந்த பீச் விட்டு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.